எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லா ஐயப்பமாருங்களுக்கும் மா எல்லாம் காலையில் குட் மார்னிங் வணக்கம் எல்லாம் சொல்லிடலான்ட்டு. இப்போ ஏன்னா எங்கள் வீட்லேயும் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஐயப்பங்க தான் இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சா குளிக்கிறாரு, காலையில் ஆனால் உட்காந்துக்கிறாரு, நாம் தான் காப்பி டீ வச்சு தரணும். அதனால் காலையில் ஆனால் விரதமாக இருக்காங்க. பழமெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிட்டு வேலைக்கு விடுவாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி விஷயத்துலேயும் எந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலேயும் சரி, நஷ்டத்துலேயும் சரி, லாபத்துலேயும் சரிங்க, இன்பத்துலேயும் சரி, துன்பத்துலேயும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்துங்களை ஒரு கணவன் மனைவி எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ இருக்கிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வேலைக்கெல்லாம் ஓடணுன்னு தான் நினைக்கிறாங்க, ஓடிட்டு தான் இருக்காங்க. ஆண்களும் அப்படி தான் ஃபேமிலிக்காக வந்து எவ்வளோ சூழ்நிலையாக இருந்தால் கூட எல்லாம் அவங்களுக்குள்ளே அவங்க மாற்றிக்கிட்டு எவ்வளோ ஓடிட்டு தான் இருக்காங்க. நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே உட்காந்து பேசினா நிறையா விஷயத்த வந்து நம்ம வெளியே விட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம். கணவன் மனைவிங்கிறது அந்த உறவுகள் ரொம்ப கடவுளுடைய படைப்புன்னு தான் சொல்லணும். எத்தனை உறவுகள் இருந்தாலுமே கணவன் மனைவிக்கு அப்புறம் தான் எந்த உறவுகளும்னு என்னுடைய கருத்து. இந்த சாமிங்களுக்கு என்ன பண்ணுன்னா இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு, பட்டாணி மசாலாவை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வணக்கி வச்சுருக்கேன், அரைக்கணும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாய்.